வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒண்ணு என்னன்னா நடப்பது தாங்க. ஆனா சில பேருக்கு என்ன ஆகுது தெரியுமா? காலையில எழுந்ததும் கால் வலி. சில நிமிடங்கள் நடந்தாவே சோர்வு, முழங்கால் வலி, இரவுல நரம்பு பிடிப்பு. தூங்குறதும் கஷ்டம், எந்திரிச்சு நடக்கிறதும் கஷ்டம். தூங்கும்போது கால் மூட்டுகள்லாம் வின்னு வின்னுன்னு தெரிச்சுட்டு தூங்க விடாம பண்றது. நடக்கவே கஷ்டமா இருக்கா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக்கப்படும். நம்ம சொல்லப் போற 2 பொருட்கள் தான் இந்த உங்க உடல மீண்டும் நடக்க வைக்கும். இன்னைக்கு நம்ம சொல்லப் போற ஒரு மிகவும் எளிமையான வீட்டிலே செய்யக்கூடிய 2 பொருட்கள் என்னன்னா, உலர் திராட்சை, இன்னொன்னு கருப்பு எள்ளு. இந்த 2 பொருட்கள் உங்களுடைய கால் வலிய எப்படி குறைக்கும் தெரியுமா? இது ஒரு பாட்டி வைத்தியம் மட்டும் அல்லங்க. இது உங்க உடலுக்கு ஆழமான பலன்கள தரக்கூடிய ஒரு இயற்கை மருந்து. கால்வலி ஏன் வருகிறது? நண்பர்களே, கால்வலி ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இது பல காரணங்களால வருது. காரணம் 1, கால்சியம் சத்து குறைவுனால வரும். விட்டமின் டி குறைவுனாலையும் வரும். இரத்த ஓட்டம் உடல்ல சரியில்லாமைனாலும் ஏற்படும். நரம்பு பலவீனமாக இருந்தாலும் கால்வலி, மூட்டு வலி வரும். ஸோ மூட்டுகளுக்கு உள்ள பிரச்சனை இருந்தாலும் ஏற்படும். அதிக உடல் எடை, அது ஒபிசிட்டின்னு சொல்லுவோம்ல, அதிக உடல் பருமன் இருந்தாலும் கால்வலி ஏற்படும். நீண்ட நேரம் உட்கார்ந்த இடத்திலே இருக்கும் பொழுதும் கால்வலி ஏற்படும். குறிப்பாக 40 வயதிற்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள், அதிகமா வேலை செய்பவர்களுக்கு தான் இந்த வலிகள் வரும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல 30 வயதை தாண்டிட்டாவே எல்லா வலிகளுமே வர ஆரம்பிச்சிருது. ஸோ இதுக்கு என்ன காரணம்னா, உணவு பழக்க வழக்கம் தாங்க. முன்ன மாதிரியான உணவு பழக்கம் இல்ல. அதனால தான் அதிகமானவர்கள் கால்வலி, முட்டு வலியால பாதிக்கப்படுறோம். ஸோ இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய அறிகுறிகள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனே நீங்கள் கவனிங்க. காலையில் எந்திரிக்கும் போது கால்வலி, படிக்கட்டுகள் ஏறும்போது வலி, இரவுல நரம்பு பிடிப்பு, முழங்காலில் சத்தம், டிக் டிக்னு வரக்கூடிய சத்தம், காலில் எரிச்சல், இது எல்லாமே உங்கள் உடல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்னிங் சிக்னல். ஓகேங்களா? இந்த அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கவனிச்சிடணும். நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த 2 பொருட்களுமே உங்க கால்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியது. ஸோ இப்ப அந்த 2 பொருட்கள்ல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உலர் திராட்சை எடுத்துக்கிறேங்க. இதுல என்ன இருக்குன்னா, இரும்பு சத்து அதிகமா இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, நேச்சுரலான சுகர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது என்ன பண்ணுனா, ரத்த ஓட்டத்தை முழுக்க முழுக்க அதிகரிக்கும். உங்களுடைய தலை உச்சியிலிருந்து கால் பாத வரைக்கும் இரத்த ஓட்டத்தை சீராக இயங்க வைக்கும் இந்த ஒரு உலர் திராட்சை. நரம்புகளையும் பல மடங்கு ஸ்ட்ராங் பண்ணும், பல மடங்கு பலப்படுத்தும். உங்க உடல்ல இருக்கக்கூடிய அந்த உடல் சோர்வு, இது எல்லாத்தையுமே நீக்கும். காலையில எந்திரிக்கும் போது வரக்கூடிய சோர்வு, தலை சுற்றுதல், இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியதுதான் இந்த ஒரு உலர் திராட்சை. அடுத்து நம்ம 2வதா எடுக்கக்கூடிய பொருள் என்னன்னா, கருப்பு எள்ளு தாங்க. இந்த கருப்பு எள்ளு ஒரு சூப்பரான ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல அதிக அளவுல கால்சியம் சத்து நிறைஞ்சு இருக்குதுங்க. மெக்னீசியமும் இருக்குது, சிங்க் இருக்குது, நல்ல கொழுப்புகள் நல்லாவே இருக்குது. இது எலும்புகளை 1000 மடங்கு பலப்படுத்தக்கூடிய ஒரு உணவா இருக்குது. மூட்டு வலியை குறைக்கும், உடலுக்கு நல்ல ஒரு சக்தி, எனர்ஜியை கொடுக்கக்கூடியதான் கருப்பு எள்ளு. நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தான் இது எல்லாமே. ஸோ நம்ம மீண்டும் இந்த பொருட்களை பயன்படுத்தணும். ஸோ எப்படி இதை தயாரித்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, உலர் திராட்சை 10 முதல் 15 எடுத்துக்கிறேங்க. கருப்பு எள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. இதை தயாரிக்க முறை என்னென்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உலர் திராட்சையை வெந்நீரில் ஊற வச்சுட்டு காலையில் அதை அப்படியே சாப்பிடுங்க. ஓகேங்களா? பச்சை தண்ணியில் கூட ஊற வச்சுக்கிறேங்க. வெந்நீரில் ஊற வைக்கணும் இல்லை, அதை திருப்பி காலையில் எடுக்கும் பொழுது அந்த தண்ணியும் நீங்கள் குடிக்கணும். ஸோ நல்ல தண்ணியில் ஊற வைங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு காலைல அந்த தண்ணியை குடிச்சிட்டு ஊறினா அந்த திராட்சையும் அப்படியே நல்லா மென்று சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் கருப்பு எல்லையுமே நல்லா மென்று சாப்பிடுங்க. ஸோ உலர் திராட்சை நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம்,
10லேருந்து 15 எடுத்துக்க சொல்லியிருக்கோம். சிலருக்கு வந்து சர்க்கரை நோய் எல்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு உங்களுடைய சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்குது, நான் உலர் திராட்சை எடுத்துக்கொள்ளலாமா எடுத்துக்கொள்ளக்கூடாதா, எவ்வளவு அளவு எடுத்துக்கிறணும் அப்படின்ட்டு உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்ட பிறகு சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க எடுத்துக்கிறங்க. கருப்பு எள்ளு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கிறலாம். அப்படி சர்க்கரை அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா உலர் திராட்சையை தவிர்த்து விட்டு கருப்பு எள்ளை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க. கருப்பு எள்ளும் நல்லா ஊறி போய் இருக்கும். ஸோ அதை நீங்கள் காலையில் நல்லா மென்று சாப்பிடுங்க. ஸோ வந்து இந்த கருப்பு எல்லையும் சாப்பிட முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்னென்ன சாப்பிடணும்னா 1 கிளாஸ் வெதுவெதுப்பான சுடு தண்ணீரை எடுத்து நீங்கள் அப்படியே குடிங்க. ஸோ அப்போ தான் உங்கள் உடலுக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த உணவுகள் சாப்பிட்ட பிறகு அடுத்து வேறு எந்த ஒரு உணவையும் 1/2 மணி நேரம் வரைக்கும் சாப்பிடாதீங்க. முக்கியமாக காஃபி டீலாம் காலையில் குடிக்காதீங்க. இதை எப்படி சாப்பிடணும்னா காலையில் வெறும் வயிற்றில் தான் இதை எடுக்கணும். ஸோ வெறும் வயிற்றில் எடுத்தால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். தொடர்ந்து 30 நாட்கள் வந்து தொடர்ந்து காலையில் எடுத்துட்டு வாங்க. உங்கள் உடலில் பலவிதமான நன்மைகள் வந்து ஏற்படும். ஸோ இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அதை எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும்னா உடலில் கால் வலி சூப்பராக குறைஞ்சிருக்கும், நரம்பு பிடிப்பு எல்லாமே குறைஞ்சிருக்கும், நடக்கிறது ஈஸியாக நடக்க ஆரம்பிப்பீங்க, மூட்டுகளில் ஏற்பட்ட அந்த சத்தம் டிக் டிக் அந்த சத்தம் எல்லாமே குறைஞ்சிருக்கும், உடல் சக்தி வந்து அதிகரிச்சிருக்கும், உடலுக்கு தேவையான அந்த ஸ்டேமினா பவர் எல்லாமே சூப்பராகவே அதிகரிச்சிருக்கும், சோர்வு அந்த மயக்கம் தலை சுற்றுதல் இது எல்லாமே சூப்பராக குறைஞ்சிருக்கும். நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸோடு எந்திரிச்சு அந்த நாளை ஆரம்பிப்பீங்க. அந்த நாளுக்கான முழு வேலைகள் செய்ததற்கான எனர்ஜியை இந்த 2 பொருட்கள் வந்து கொடுக்கும். ஒரு மாதம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எலும்பு பலம் அதிகரிச்சிருக்கும், முழங்கால் வலி எல்லாமே குறைஞ்சிருக்கும். அடுத்து இந்த உலர் திராட்சை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தலாம். அதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்க்கரை நோய் அதாவது டயபெட்டிஸ் உள்ளவங்க அளவை குறைச்சி சாப்பிடுங்க. இல்லைன்னா உங்களுடைய டாக்டர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி எல்லாருமே வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரே நாளில் 1 கிலோவை சாப்பிட்டு உடனே வந்து நான் நடக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இயற்கையான உணவுகள் வந்து மெதுவாகத்தான் வேலை செய்யும், ஒரே நாளில் வேலை செய்யாது. நீங்கள் தொடர்ந்து அளவை கரெக்டாக எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக்கப்படும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும், அதை தெரிஞ்சுக்கோங்க. அளவுக்கு மீறி எடுக்காதீங்க, கரெக்டான அளவை எடுத்துக்கிறங்க, தினமும் சாப்பிடுங்க. இது கூட உடற்பயிற்சி செய்யுங்க. உடற்பயிற்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து டபுள் மடங்காக கிடைக்கும், விரைவிலே கிடைக்கும். ஸோ என்ன மாதிரியான உடற்பயிற்சினா கால்களுக்கு மூட்டுகளை நல்லா பலப்படுத்துகிற சேரில் உட்காந்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறீங்க. வீட்டில் இருந்து தான் செய்ய போகிறீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, வயதானவர்கள் நல்லாவே ஈஸியாக பண்ணலாம். சேரில் உட்காந்து எந்திரிக்க போகிறீங்க, அதுதான் இந்த உடைய எக்ஸசைஸ். இதனால உங்களுடைய மூட்டுகள் நல்லாவே பலமாகும், மூட்டு வலி கை கால் வலி எல்லாமே குறையும், உங்களுக்கு மூட்டுகளுக்கும் காலுகளுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், உங்கள் உடல் முழுக்கவுமே பேலன்ஸ் ஆக்கப்படும். ஸோ விழுந்துருவோங்கிற அபாயம் எல்லாமே குறைஞ்சிரும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய எக்ஸசைஸ் என்னென்னா சேரில் உட்கார்ந்து எந்திரிக்கணும், உட்காரணும் எந்திரிக்கணும், உட்காரணும் எந்திரிக்கணும். இந்த மாதிரி 10 டைம் 3 செட்டாக செய்யுங்க. இந்த எக்ஸசைஸ் பேர் சேர் ஸ்குவாட் எக்ஸசைஸ், சேரில் உட்காந்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான். அடுத்து 2வது எக்ஸசைஸ் என்னென்னா உங்கள் உடலை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு காலில் நீங்கள் நிற்கணும். ஸோ ஒரு கால் தரையிலையும் ஒரு காலை நீங்கள் மடக்கி வச்சுட்டு நில்லுங்க. நீங்கள் விழுந்துருவீங்க அப்படின்னு ஒரு அபாயம் இருந்துச்சுன்னா சேரை பிடிச்சிட்டு சேரில் உங்கள் 2 கையும் வச்சுக்கிட்டு ஒரு காலை மட்டும் தூக்கிட்டு ஒரு காலை தரையில் வச்சபடி நில்லுங்க. ஸோ இது உங்கள் உடலை வந்து நல்லாவே பேலன்ஸ் பண்ணும். ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து உங்கள் உடலுக்கும் உங்கள் கால்களுக்கும் நல்ல ஒரு பலத்தை அதிகரிக்கும். அடுத்து வந்து உங்கள் காலை வந்து ஒரு கால் முன்னாடியும் ஒரு கால் பின்னாடியும் வச்சு நடக்கிறது. அதாவது இதை வந்து அடிப்பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலெல்லாம் நடப்பீங்கல்ல அந்த மாதிரி வாக்கிங் ஆன் ஹீல் அந்த எக்ஸசைஸு. எப்படி ஒரு கால் முன்னாடியும் இன்னொரு காலோட கட்டவிரல் வந்து அந்த கால் பின்னாடி வந்து டச் ஆகிற மாதிரி
உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இமேஜில் தெரியுதுல அந்த மாதிரி உங்கள் கால்களை வச்சுட்டு நீங்கள் நடக்கணும். ஸோ இதை வந்து நம்ம அடிப்பிரதேசம் அப்படின்னு சொல்லுவோம். கோயிலில் பண்ணோம்ல அடிப்பிரதேசம், நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் செஞ்சது தான் நம்ம இப்போ திருப்பி செய்கிறோம். ஸோ இது எல்லாமே உங்களுடைய கால்களை நல்லா பலமாக்குறதுக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணும். ஸோ இந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள். முடிஞ்சால் நடைப்பயிற்சி பண்ணுங்கள். தினமும் ஒரு 10 நிமிடம் நடைப்பயிற்சி பண்ணுங்கள். சூரிய வெளிச்சத்தில் ஒரு 10 நிமிடம் வந்து நில்லுங்க, இல்லைன்னா உட்காருங்க. அப்போ தான் உங்களுக்கு விட்டமின் டி சத்து வந்து கிடைக்கும். அதே மாதிரி கால்சியம் சத்து கிடைக்கிறதுக்கு நம்ம பார்த்த சில உணவுகளை வந்து எடுத்துக்கிறோங்க. அதாவது முருங்கைக்கீரை, பால், முட்டை, இது எல்லாமே கால்சியம் அதிகமாகவே இருக்குது. எள்ளு, நம்ம எள்ளு தான் சொன்னோம்ல, எள்ளில் கால்சியம் இருக்குது. உளுந்து, கருப்பு உளுந்தில் வந்து கால்சியம் இருக்குது. முருங்கைக்கீரையில் அதிக அளவில் இருக்குது. ஸோ நீங்கள் முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிறணும். ஸோ டெய்லி கீரையை ஆஞ்சு என்னால் சமைக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க பவுட்ரு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ஆன்லைன்லாம் அவைலபிளாக இருக்குது. முருங்கைக்கீரை பவுட்ரு, அதை வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து முருங்கைக்கீரை பவுட்ரை வந்து சாதத்தில் போட்டு மதியானம் சாப்பிடுங்க. இல்லை சூப்பு என்னால் வச்சு குடிக்க முடியும் அப்படின்னா சூப்பு கூட வச்சு குடிங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை பவுட்ரு, அதை எடுத்துக்கிறேங்க. ஸோ அப்புறம் ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீர் எடுத்துக்கிறேங்க. ஒரு நாளைக்கு தேவையான தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம், 7 to 8 மணி நேரம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய உடல் முழுக்க ஆரோக்கியமாக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.